வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து பார்த்து அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு லோன் சம்மந்தமான விஷயங்கள் கைப்பிடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா. அதுவும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நிலபுலங்கள் இதெல்லாம் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும், சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த 2-3 நாளே வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை நோட் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை அங்கே இருக்கும்போது தாயாரோட விஷயங்கள் வந்து இருந்த ஒரு கருத்து பேதங்கள், ஒரு சண்டை சச்சரவுலாம் தீர்வு காண்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயாரோட உடல்நிலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேறி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குழந்தைகள் வந்து மேம்பாட்டுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ குழந்தைகளுக்காக சில நேரங்கள் வந்து சின்னதாக கடன் வாங்குறமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி சுக்கிரன், அது பரிவர்த்தனை 6லேயே இருக்கும்போது நல்ல லாபங்கள், ஸோ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் நீச்சமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கணவன் மனைவியினோட சின்ன ஒரு தர்க்கங்கள், அதனால் ஒரு அவமானங்கள் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் தியானம், மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வந்து சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பட் அவமானங்கள் பெரிய வெற்றியாக மாறும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஒரு பாதகாதிபதி நீச்சமாகும்போது எதிராளிகள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கணும் ஒரு 11ஆம் அதிபதி. ஸோ 11ல் உள்ள சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான, ஏன்னா பரிவர்த்தனையில் வந்து சுக்கிரன் வந்து அது 6க்கு வந்துடும். ஸோ நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து 9ஆம் அதிபதி 3ல் இருந்து நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. இருந்தாலும் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் மட்டும் இல்லாமல் சந்தேகங்கள் வரும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு கிளியராக அதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 12ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 7ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு 4ல் இருந்து அவர் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான பலன்கள், நிறைய ஆன்மீக சுற்றுலா மற்றும் பெரிய வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், மற்றபடி வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஏற்றுக்கு, நல்ல லாபம், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, கணவன் மனைவியோடையும் சின்ன அவமானங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஏன்னா நீச்சமாகவும் நீச்ச பங்கமானாலும் அது லாபங்கள் கொடுத்தாலும் சின்ன அவமானங்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது 10ல் இருந்து அது வந்து கிட்டத்தட்ட 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் லோன்ஸு, கொஞ்சம் கடன் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து 4ல் வந்து உச்சமாக இருக்காது. ஸோ உச்சமாக இருக்கிறது கூட மேட்டர் கிடையாது. அது வந்து பரிவர்த்தனையில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நோய்வாய்ப்பட்டவர்கள் நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இது ஒரு கேல்குலேஷன். ஸோ இது வந்து என்ன ப்ளஸ் இருக்கோ மைனஸ் இருக்கோ நோட் பண்ணி வச்சு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது
பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்கும் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதகஸ்தானத்தும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள்ன்றது உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7ல் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதாவது 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியும். நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.